ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பட்டேல் ரீட்டைல் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஒரு ரீட்டைல் செயின் ஃபோக்கஸிங் பிசினஸ் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ நம்ம வந்து மார்ட்ஸ்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பிசினஸ்ல இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. லைக் கிராசரிஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அந்த மாதிரி வந்து மக்கள்ல விற்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ட்ரேடிங் பிசினஸ்லயும் இருக்காங்க. அந்த ஹோல்சேல் ட்ரேடிங் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கண்ட்ரீஸ்க்கு இந்த கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% மேல ரெவன்யூவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 43 ஸ்டோர்ஸ் இருக்குங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸோட சிஏஜிஆர் வந்து 24.23% அளவுக்கு இருக்கு. எபிட்டா சிஏஜிஆர் வந்து 20.16% அளவுக்கு வந்து இருக்கு. மேக்ஸிமம் இவங்களோட ரீட்டைல் செயின் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா, எம்எம்ஆர் ரீஜன்ல வந்து இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2023 கம்பேர் பண்ண சொல்ல 25ல வந்து குறைஞ்சிருக்கு. இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த ட்ரேடிங் சேல்ஸ் பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பிசினஸ் B2B செயின் மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க ரெவன்யூ குறைஞ்சதுனால இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா டாப் லைன் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆவரேஜ் சேல்ஸ் பெர் ஸ்டோரும் வந்து குறைஞ்சிருக்கு. பிளஸ் இந்த லோக்கலா இப்ப ரீசென்ட் வர நியூஸஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டயர் 3 சிட்டிஸ் வந்து, அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் அர்பன் ஏரியாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அங்க இந்த எஃப்எம்சிஜி கூட்ஸோட டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலயும் ஸ்டாக்ஃபிளேஷன்ஸ் இருக்கிறதுனாலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மார்ஜின்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. சேம் எஃபெக்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லயும் இந்த ரீட்டைல் செயின் பிசினஸ் கம்பெனிஸ்லயும் அடி வாங்கியிருக்கு. நீங்க டிமார்ட்டோட ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால 2023ல இவங்களோட growth எவ்வளவு இருக்குன்னா வெறும் 0.80% இருக்கு. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் டாப் லைன் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. பிளஸ் கடன் அதிகமா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல 0.50 அளவுக்கு இவங்க டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ குறைஞ்சாலுமே இப்போ இவங்களுக்கு கடன் வந்து ஆல்மோஸ்ட் 1.6 அளவுக்கு வந்து இருக்குங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து மேக்ஸிமம் இவங்க ரெவன்யூ ஒரு 40 to 50% ரெவன்யூ வந்து ஒரு ரெண்டு ரீஜனை நம்பி வந்து இருக்கு. அந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா எனி நியூ ஸ்டோர்ஸ் ஃப்ரம் தேர் காம்படிட்டர்ஸ், ஆல்ரெடி அதானி ஃபுட்வெல் ரீட்டைல் லிமிடெட் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி காம்படிட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா பிரைசிங் மார்ஜின்ஸை வந்து அவங்க குறைச்சி ஏதாவது பிரைசிங் ப்ரெஷர் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். பிளஸ் இந்த கம்பெனி இப்ப இருக்கிற ஸ்டோர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாம இதுலயே ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் இல்லாம ரெவன்யூ டிராப் ஆகி இபிஎஸ் டிராப் ஆகி பிளஸ் இது அவங்க ஸ்டாக் பிரைஸை வந்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட பேர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா விஷால் மெகா மார்ட் வந்து இருக்காங்க, அந்த டிமார்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ண சொல்ல இவங்க பிஇ வந்து 33 டைம்ஸ் earnings வந்து இருக்கு. இவி பை எபிட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா 14 இருக்கு. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான வேல்யூவேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால கொஞ்சம் ஸ்டாக் அவங்க பியர்ஸை கேட்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏத்த மார்க்கெட் சூழல் வந்து அமைஞ்சதுன்னா கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு இருக்குன்னா 13.33% இருக்கு. 34 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 2025 இருந்து ஆகஸ்ட் 21, 2025 வந்து இருக்கு. இஷ்யூ பிரைஸ் 237 ரூபாய் இருந்து 255 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 58 ஷேர் இருக்கு. இதுல வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கு, ஆஃபர் ஃபார் சேலும் வந்து இருக்குங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 215 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் வந்து 25 கோடி அளவுக்கு வந்து இருக்கு. டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 242 கோடி அளவுக்கு இருக்கு. ஒரு ஸ்மால்
சைஸ் ஐபிஓவா இருக்கிறதுனால கொஞ்சம் டிமாண்ட் தென்படலாம். அதனால வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10% மேல வர வாய்ப்பு இருக்கு. பட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் 1.6% ஃபினான்ஷியல் 2023 இருந்தது. 3.08% உயர்ந்து இருந்தாலுமே இந்த செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற வீக் டிமாண்டும், அதுக்கப்புறம் இல்லாம இவங்க ட்ரேடிங் சேல்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிற வீக் டிமாண்டும், அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கிற கடனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ரிஸ்க கொஞ்சம் சேர்க்குதுங்க. சோ அது மட்டும் இல்லாம வெறும் 3% மார்ஜினை வச்சுக்கிட்டு 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறதும் கொஞ்சம் ஹையர் சைடா வந்து பாக்குறேன். ஏன்னா பியர்ஸை விட இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் குறைவா இருந்தா அதனால பிஸ்கட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா, பட் இந்த வீக் டிமாண்ட் இந்த டயர் 3 சிட்டி செமி அர்பன்ல தென்படுறதுனால இன்னும் ரெவன்யூ டிராப் ஆச்சுன்னா கம்பெனி கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது ஷேர் பிரைஸ்ல தெளிவா தென்படும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனால ஒரு ரிஸ்க் டேக் வந்து இந்த ஐபிஓல வந்து நாம பிளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு சேஃப் பிளே இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா போஸ்ட் ஐபிஓல உங்களோட ரெவன்யூ மார்ஜின்ஸ் கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவெடுக்கிறது கரெக்டா இருக்கும். இல்ல நான் ஒரு ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர், விஷால் மெகா மார்ட் வந்து பாருங்க 78 ரூபாய் ஐபிஓ பிரைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து 140 ரூபாய் அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர், வேல்யூவேஷன்ஸை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் கூட ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கிறது வந்து நல்ல கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல செபிரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபிரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.